வணக்கம் நண்பா, வெல்கம் டு கிரிக்னிட்டோ. விராட் கோலியை சீண்டிய தென்னாப்பிரிக்க பவுலர், கோலியையா சீன்றீங்க? ரசிகர்கள் கொந்தளிப்பு. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியானது ஜனவரி 3ஆம் தேதி கேப்டவுன் நகரில் துவங்கியது. இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணியானது முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணியானது தங்களது முதல் இன்னிங்ஸில் ஆரம்பம் முதலே தடுமாறியது. குறிப்பாக இந்திய அணியின் சிறப்பான பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் கடுமையாக திணறிய தென்னாப்பிரிக்க அணியானது முதல் இன்னிங்ஸில் 23.2 ஓவர்களை மட்டுமே சந்தித்து வெறும் 55 ரன்கள் மட்டுமே குவித்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய அணி சார்பாக முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளையும், பும்ரா மற்றும் முகேஷ் குமார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அசத்தினர். பின்னர் தங்களது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணியானது மிகச் சிறப்பாக விளையாடி வந்த வேளையில் 153 ரன்களில் பரிதாபமாக தங்களது இன்னிங்ஸை முடித்து கொண்டது. இந்த நிலையில் இந்த போட்டியின் போது இந்திய அணியின் முன்னணி வீரரான விராட் கோலி முதலில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது தென்னாப்பிரிக்க வீரர் நன்றே பர்கர் விராட் கோலியை ஸ்லெட்ஜிங் செய்யும் விதமாக சீண்டினார். சர்வதேச கிரிக்கெட்டில் இரண்டாவது போட்டியில் மட்டுமே விளையாடும் ஒரு வீரர் இப்படி விராட் கோலி போன்ற அனுபவம் வாய்ந்த வீரரை சீண்டியது ரசிகர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே விராட் கோலியை ஸ்லெட்ஜிங் செய்த பல பந்து வீச்சாளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், கொஞ்சம் ஜாக்கிரதை என்பது போல தென்னாப்பிரிக்க பவுலரை விமர்சித்தும் ரசிகர்களும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது.